ஆண்டவரும் அருமை இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட உன் பலன் எதினாலே என்று ஆண்டவர் கேட்கிறார். இன்றைக்கு நம்முடைய பலன் எதில் இருக்குன்னு நம்ம சொல்வோம். இன்றைக்கி அநேகர் சொல்வது அவருடைய குடும்பத்தை குறித்து பலத்தை சொல்வார்கள், உடன் பிறந்தவர்களை குறித்து சொல்வார்கள், படிப்பை குறித்து சொல்வார்கள், அது மாத்திரமல்ல பணத்தை குறித்து சொல்வார்கள். இப்படி எதெல்லாமோ அவருடைய பலம் என்று சொல்வார்கள். வேதாகமத்தில் பாருங்க, ஆண்டவர் நியாயாதிபதிகளை எழுப்பினார். அந்த நியாயாதிபதிகளிலேயே சிம்சோன் என்கிற நியாயாதிபதியை குறித்து பார்க்கிறோம். அவர் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் வந்து இறங்கினார், பலமாய் வந்து இறங்கினார். பலமாய் வந்து இறங்கும் பொழுது எதிராக இருக்கிறதான பெலிஸ்தியர்களை 1000 பெலிஸ்தியர்களை ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து என்ன செய்தான்னா 1000 பேரை கொன்று போட்டான். அது மாத்திரமல்ல, சிங்கம் எதிர்படுகிறது. அந்த சிங்கத்தை கூட ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறதை போல கிழித்து போட்டான் என்று பார்க்கிறோம். இன்னும் வேதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த சிம்சோன் மேல் வந்து இறங்கும் பொழுது அவன் செய்த கிரியை என்ன கிரியை தெரியுமா? 300 நரிகளை பிடிக்கிறான், 2 நரிகளாக கட்டுகிறான். வாளை கட்டி அந்த வாளில் பந்தத்தை வைத்து பெலிஸ்தருடைய வேளாண்மை எல்லாவற்றையும் என்ன செய்தான்னு சொன்னால் கீக்கரையாக்குகிறான், அழித்து போடுகிறான். இந்த சிம்சோனை குறித்து எதிரிகளுக்கு, அங்கே இருந்த பெலிஸ்தர்களுக்கு ஒரே நடுக்கம், பயம். இவனை ஒன்றுமே செய்ய முடியவில்லையே என்று சொல்லி அந்த அளவுக்கு தேவன் இந்த சிம்சோனை வல்லமையாக என்ன செய்தார்? பயன்படுத்தினார். இவனை அழிப்பதற்கு பிசாசு ஒரு திட்டத்தை வைத்திருந்தான். தெலிலாள் என்கிற ஒரு மனுஷியை பயன்படுத்தினான். இவன் மடியில் போய் என்றைக்கு சிம்சோன் என்ன செய்தான்னு சொன்னால் இச்சையில் விழுந்தானோ அவள் கேட்கிறாள். நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் உன் பலன் எதினாலே என்று சொல்லி சிம்சோன்கிட்ட கேட்கும்போது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன சொன்னால், உலர்ந்த பச்சையான 7 அகனினார் கயிறினால் என்னை கட்டினால் என் பலன் என்னை விட்டு என்ன செய்துவிடும்? நீங்கிவிடும். அதே போல் செய்கிறாள். ஆனால் அவன் பலன் அவனை விட்டு என்ன செய்யவில்லை? விலகவில்லை. ஆனால் இவளுக்கு ஒரே குழப்பம். அதே நியாயாதிபதிகள் 16ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் கேட்கிறாள், உன் பலன் எதினாலே? திரும்ப அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, புது கயிறுகளினால் என்னை கட்டினால் என் பலன் என்னை விட்டு நீங்கிவிடும் என்பதாக சொல்லுகிறான். இதே வார்த்தையை தெளிவாக செய்து பார்க்கிறார். பலன் என்ன செய்யவில்லை? விலகவில்லை. கடைசியில் தெளிவாள், நீ என்கிட்ட பொய் சொல்லுகிறாய், உன்னுடைய பலன் எங்கே இருக்குன்னு என்கிட்ட என்ன செய்ய மாட்டேங்கிற, சொல்ல மாட்டேங்கிறாய் என்று சொல்லி இன்பமான வார்த்தைகளை பேசி, இச்சையான வார்த்தைகளை பேசி, உன் இருதயத்தை எனக்கு திறந்து நீ உண்மையை சொல் என்று சொல்லும்போது சிம்சோன் இருதயத்தை திறந்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் நம்ம பார்க்க முடிகிறது. உன் பலன் எதினாலே என்று சொல்லி திரும்ப அந்த தெலிலாள் கேட்கும்பொழுது அவன் சொல்லுகிறான், என் தலையின் மேல் சவரன் கட்டி பறக்கூடாது, என் தலை சிரைக்கப்படலாகாது என்று சொல்லி தன் இருதயத்தை திறந்து சொன்னான். சொன்னவுடனே இந்த வார்த்தையின்படியே தெலிலாள் செய்தால் ஆவியானவர் அவனை விட்டு விலகினதை சிம்சோன் அறியாதிருந்தான் என்பதாக வேதத்தில் பார்க்க முடிகிறது. இந்த சிம்சோன் அறிந்தது என் தலைமுடியில தான் இந்த பலன் இருக்கிறது என்பதை அறிந்தான். ஆனால் ஆவியானவரில் தான் என் பலன் இருக்கிறது என்பதை அவன் அறியாதிருந்தான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய பலன் எதில் இருக்கிறது என்று சொன்னால் தேவன் நமக்கு தந்த அபிஷேகத்தில் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆவியானவர் தான் பலன். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், நீங்கள் என்ன சொன்னால் ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து என்று வேதத்தில் வாசிக்க முடிகிறது. இந்த ஆவியானவர் நம்மளை பலப்படுத்தும் பொழுது என்ன செய்வார்? சிங்கத்தையும் கிழிக்க முடியும், அது மாத்திரமல்ல சத்துருக்களை மேற்கொள்ள முடியும். இந்த ஆவியானவர் வரும்பொழுது உலகத்தையே நம்ம ஜெயிக்க முடியும். தேவனுக்காக தேவன் வைத்த ஓட்டத்தில் வல்லமையாய் ஓட முடியும் என்பதை விளங்கிக் கொள்ளணும். இந்த ஆவியானவர் இல்லாமல் எனக்கு அந்த பலன், இந்த பலன், இதை சாஞ்சிருவேன், அதை சாதிச்சிருவேன் என்று சொல்லி செய்யும்போது தான்
இந்த என்ன செய்யணும் கடைசியில் சிம்சோனுடைய வாழ்க்கையில் பார்க்க முடிகிறது. இவனை கட்டி கொண்டு போய் தாகோனுடைய தெய்வத்திற்கு முன்பாக, அந்த பெலிஸ்தருடைய தெய்வத்திற்கு முன்பாக பலி செலுத்தினார்கள். சந்தோஷப்பட தொடங்கினார்கள். சத்துருக்களை நம்ம கையில் ஒப்பு கொடுத்து விட்டார் என்று சொல்லி பெலிஸ்தர்களுக்கு ஒரே சந்தோஷம். சிம்சோனுடைய 2 கண்களும் என்ன செய்யப்பட்டது? பிடுங்கப்பட்டது. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்பாக ஒரு வேடிக்கை பொருளை போல சிம்சோன் நின்று கொண்டிருக்கிறான். கடைசி ஒரு வேடிக்கை பொருளாக தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மாறினதுக்கு காரணம் இச்சை. கடைசி நேரத்தில் 2 கைகளிலால் தூண்களை பிடித்து கொண்டு இந்த ஒரு விசை மாத்திரம் எனக்கு இறங்கும் என்று ஆண்டவரை நோக்கி நிற்கும் பொழுது கர்த்தர் மன இறங்கினார். அவன் உயிரோடு இருக்கும் நாட்களில் கொன்றவர்களை காட்டிலும் அவன் மரிக்கும் பொழுது இந்த சிம்சோன் மூலமாய் செற்றவர்கள் அநேகர். கடைசி நிமிடத்திலும் கூட என் தெய்வம் இவனுக்கு மன இறங்கினார் ஐயா. இன்றைக்கும் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, உன்னை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார். என்ன சொல்கிற? உன் பலன் ஆவியானவரிடத்தில் தான் இருக்கிறது. அந்த ஆவியை காத்துக்கொள். உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்பு. தேவனுக்காக உன்னை கொண்டு தேசத்தை கலக்குவார். உன்னை கொண்டு தேசத்தை ஒப்பு கொடுப்பார். உன்னை தேவன் பயன்படுத்த ஆயத்தமாக இருக்கிறார். ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டமுடைய பிள்ளைகள் ஆவியானவருக்குள் பலன்பட்டு நீர் தருகிற பாதையில் ஓடி நீர் வைத்திருக்கிற மேன்மைக்கு நேராய் கடந்து செல்ல உதவி செய்யும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.